தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறை வசனங்கள் 8 முதல் 15 முடிய. அக்காலத்தில் கல்லறையில் இயேசுவை காண வந்த பெண்கள் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெரு மகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளைப் பற்றிக் கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்குப் போகுமாறு சொல்லுங்கள். அங்கே அவர்கள் என்னைக் காண்பார்கள் என்றார். அவர்கள் போய்க் கொண்டிருந்தபோது காவல் வீரருள் சிலர் நகரத்துக்குள் சென்று நிகழ்ந்தவை யாவற்றையும் தலைமை குருக்களுக்கு அறிவித்தனர். அவர்கள் மூப்பர்களுடன் கூடி கலந்து ஆலோசித்து அப்படை வீரருக்கு மிகுதியாக பணம் கொடுத்து, நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்தபோது இயேசுவின் சீடர் இரவில் வந்து அவரது உடலை திருடி சென்று விட்டனர் என சொல்லுங்கள். ஆளுநர் இதை கேள்வியுற்றால் நாங்கள் அவரை நம்பச் செய்து நீங்கள் தொல்லைக்கு உள்ளாகாதபடி பார்த்து கொள்வோம் என்று அவர்களிடம் கூறினார்கள். அவர்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தவாறே செய்தார்கள். இந்நாள் வரை இந்த வதந்தி யூதரிடையே பரவியிருக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா எண்கிழமை, ஏப்ரல் 6ஆம் தேதி 2026 வருடம் திங்கட்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க என்ன நடக்குது. நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உயிர்த்தெழுந்து தன்னுடைய அந்த பெண் சீடர்களுக்கு வந்து தோன்றுகிறார். ஓகேங்களா? அவரும் பாருங்க எதிர்கொண்டு அவர்களை வாழ்த்துகிறார். ஏன்னா அவங்க அவரை தேடினாங்க. அதே மாதிரி அவரு அவங்க முன்னாடி வந்து நின்னாரு. ஓகேங்களா? அதே மாதிரி நான் என் சீடர்களுக்கும் தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு நற்செய்தியை சொல்லி அவங்கள அனுப்புறாரு. அது மட்டும் இல்லாம யூதர்களிடையே என்னது பயந்துட்டாங்க. ஐயோ, இவர் உயிர்த்தெழுந்தான்னு தான் தெரிஞ்சா எல்லாரும் அவ்வளவுதான்டா, நம்மளெல்லாம் காலி பண்ணிடுவாங்கன்ட்டு பயந்துகிட்டு பொய்யான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அவரை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிருங்கன்னு சொல்லி ஏமாத்துறாங்க பாருங்க. ஸோ ஏசப்பாவோட உயிர்ப்பு பலருக்கு மகிழ்ச்சியா இருக்கும், பலருக்கு கஷ்டங்களமாக கூட இருக்கலாம். ஸோ இந்த காலத்துல நம்ம இப்போ உயிர்ப்பு காலத்துல இருக்கோம். இந்த காலத்துல ஏசப்பாவோட உயிர்ப்பு நமக்கு, நம்ம ஏசப்பாவை பின்பற்றக்கூடிய, ஏசப்பா சொன்ன விஷயத்த நம்பி அவர் சொன்ன விஷயத்த பின்பற்றக்கூடிய நமக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.